Hey guys, welcome to channel 48 2.0. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி நம்ம லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர் மெயினா லேப்டாப்போட ஃபேன் அந்த ஃபேன் சுத்துது பாத்தீங்களா, அந்த ஃபேனோட ஸ்பீடை எப்படி கம்மி பண்றது. ஸ்பீடுன்னு சொல்லலாம், நாய்ஸ்னு சொல்லலாம். நாய்ஸ் எப்படி கம்மி பண்றது அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சாம்சங் லேப்டாப்ஸ்க்கு பார்ப்போம். நம்ம சாம்சங் லேப்டாப்ஸில் வந்து சாம்சங் செட்டிங்ஸ் இருக்கும். அது எல்லாருக்குமே இருக்கும். சாம்சங் லேப்டாப்ஸில் செட்டிங்ஸ்குள்ளே போய்க்கிங்க. சாம்சங் செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் லோடிங் வர்றதுக்கு. ஓகே, லோடிங் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஜெனரல் அப்படிங்கிறதுல பாருங்கள். ஜெனரல் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பா சைலண்ட் மோட், அதாவது reduces the fan noise so that users can use the computer without hearing noise. இதில் வந்து நான் ஆட்டோ கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ நான் கொடுத்துருக்கேன். நான் வந்து டிஃபால்ட் ஆட்டோ ஆஃப், வந்து டிஃபால்ட் வந்து ஆஃப். லோனா உங்களுக்கு வந்து ஃபேன் ஓடுற சத்தமே கேட்காது. ஸோ நான் ஆஃபே கொடுத்துக்கிறேன். இதில் வந்து பவர் மேனேஜ் பார்த்தீங்கன்னா எக்கோ மோடுங்கிறது நம்மளோட CO2 எமிஷன்ஸ், லேப்டாப்பில் வந்து CO2 எமிஷன்ஸை வந்து குறைக்கும். அதுவும் உங்களுக்கு தெரியும், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் குறையுது பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். சாம்சங் லேப்டாப்ஸ்க்கு அவ்வளோதான். மற்ற ஏசர், HP இந்த மாதிரி லேப்டாப்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்கள் ஃபங்க்ஷன் லாக்கை வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஃபங்க்ஷன் லாக்குன்னு ஒரு பட்டன் இருக்கும். அப்படி இல்லைன்னா டேரெக்டாக F11 கீயை அமுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன். பார்த்தீங்களா, ஃபங்க்ஷன் லாக் ஆன் கட்டுதா? ஆன் ஆயிடுச்சு. இப்போ F11 அமுக்குங்க. F11. ஓகே, ஓகே. இப்போ F11 அமுக்கியாச்சு. சைலண்ட் மோட் ஆட்டோன்னு கட்டுது. இன்னொரு வாட்டி நான் அமுக்கிறேன். சைலண்ட் மோட் ஆஃப். ஓகே, ரெண்டு மோடு தான். சைலண்ட் மோட் ஆட்டோ, சைலண்ட் மோட் ஆஃப். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபங்க்ஷன் லாக்கை ஆன் பண்ணிவிட்டு F11 அமுக்குனீங்கன்னா சைலண்ட் மோடுங்கிறது வரும். இல்லை ஃபங்க்ஷன் லாக்குங்கிற ஒரு பட்டனே இல்லை என் லேப்டாப்பில் அப்படின்னு சொன்னீங்கன்னா F11 டேரெக்டாக அமுக்குங்க. இல்லைன்னா ஷிஃப்ட் அமுக்கி F11 அமுக்குங்க. இல்லைன்னா டேப் பட்டன் அமுக்கி F11 அமுக்குங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.